போது உங்களுக்கு நவம்பர் மந்த் வரும்போது 31 வரும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, கம்ப்ளீட்டாக அக்டோபர் மந்த் போர்ஷனை முடிச்சிருப்பீங்க. அப்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வரும்போது நவம்பர் மந்த் போர்ஷன் மட்டும் நீங்கள் படித்தா போதும். உங்களுக்கு செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ஸுக்கு 2 போர்ஷனும் தான் கவர் ஆகி வரும். நெக்ஸ்ட் 11th 12th உங்களுக்கு 12 days ஸ்டடி பிளான் இருக்குது. 13 14 பிளான் இருக்குது. அக்டோபர் மந்த் 4லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டேட்டு 13 14 15 8th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன், 10th வரும்போது நீங்கள் 8th 9th அப்படியே உங்கள் சப்ஜெக்ட் அப்படியே போட்டுட்டு நீங்கள் அப்படியே ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. அக்டோபர் மந்த்லேருந்து செகண்ட் மிட் டர்ம் நாளையிலேருந்து. ஓகேங்களா? ஓகே, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. புதுசாக வந்து லைக் பண்ணிருங்க. லைக் பண்ணாமல் பார்க்காதுங்க. ஹைப் அப்படின்னு ஆப்ஷனுக்கு ஹைப் பண்ணிருங்க. இப்போ டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு போட்டோ 1 hour 11th 12th 6th to 10th அப்டேட் பண்ணிடுவேன். நோட்ஸ் ஆஃப் லெசன் கமெண்ட்ஸ்ல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பசங்களா 10th 11th 12th செகண்ட் மிட் டர்முக்கான ஸ்டடி பிளான் அக்டோபர் மந்த்ல இருந்து நம்ம பார்த்துடலாம். நாளையிலேருந்து நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ 10th வந்து இப்போ 8th to பார்த்தீங்கன்னா 450 மேலே எடுத்துடலாம். 11th 12th 500+ தாராளமாக எடுத்துடலாம். மூவ் பண்ணலாம், நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அக்டோபர் மந்த் எக்ஸாம்ஸும் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்றது அப்படின்னு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். அப்படின்றது கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆரம்பிக்கலாமா? ஓகேப்பா, 25 days உங்களுக்கு பிளான் இருக்கு. ஸ்டடி பிளான் அக்டோபர் மந்த்ல இருந்து நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றீங்கன்னா, டஃபஸ்டான சப்ஜெக்ட் இருந்ததுன்னா அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. டெய்லி ரொட்டீனா ஹார்ட் சப்ஜெக்ட்ஸை படிக்க ஆரம்பிங்க. என்ன டைமிங் சார்னு கேட்டீங்கன்னா, மார்னிங் வந்து 5 o'clock அசம்பிள் ஆயிரணும். 5 to 6:45 AM வரைக்கும், காலையில் வரைக்கும். நைட் டைம் வந்து 9 to 11 PM வரைக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்ம டைமிங், ஷெட்யூல் டைமிங் நான் சொல்லிட்டேன். அக்டோபர் மந்த்ல எக்ஸாம்ஸ் வந்து ஏன் சார் படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர் மந்த் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 15% போர்ஷன்ஸ் கவர் ஆயிரும். செகண்ட் மிட் டர்ம் வந்து நவம்பர், அக்டோபர் நவம்பர் சேர்ந்து செகண்ட் மிட் டர்ம். ஸோ அக்டோபர் கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா செகண்ட் மிட் டர்ம் ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கிடலாம். அதனால அக்டோபர் மந்த்தும் எக்ஸாம்ஸும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே. சரிங்களா? ஓகே, இது வந்து 10th ஸ்டாண்டர்டு 11th 12th இது ப்ரீவியஸ் இயர் இந்த மாதிரி தான் இருக்கும் டைம் டேபிள். அதான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன். ஓகே சார், ரொட்டீன் என்னென்ன சார் நாங்கள் படிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 10th 11th 12th 10th வந்து 10th நான் சொல்லும் போது 8th 9th பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, 10th எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்னிங் மேக்ஸ் சோசியல், மேக்ஸிமம் மேக்ஸ் சோசியல் படிங்க. நைட் டைம்ல சயின்ஸ் இங்கிலீஷ் தமிழ் எடுத்துக்கோங்க. 11th எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்னிங் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. நைட் டைம் பிசிக்ஸ் பயோ சிஎஸ் எடுத்துக்கோங்க. 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நைட் டைம் பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸ் பயோ சிஎஸ் எடுத்துக்கோங்க. நான் டைமிங் சொன்ன மாதிரி மார்னிங் 5 to 6:45 AM. ஈவினிங் டைம் டியூஷன் டைம் இருக்கிறது நிறைய பேர் அதை கவர் பண்ண முடியாது. நைட் டைம் வந்து 9 to 11 PM வரைக்கும் கவர் பண்ணிக்கோங்க. செகண்ட் மிட் டர்ம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சிலபஸ் எல்லாமே கொடுத்துட்டேன், ஷார்ட்ஸ்ல இருக்கு, கமெண்ட்ஸ்ல தரும், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் இந்த அக்டோபர் மந்த் கவர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நவம்பர் செகண்ட் மிட் டர்ம் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் பிளான் சொல்லியிருந்தேன். அக்டோபர் மந்த் பிளான் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டு 12 days உங்களுக்கு பிளான் இருக்கு. அக்டோபர் மந்த் 4லேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டேட்டு 13 14 15 அதுல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸ் சோசியல் எடுத்துக்கோங்க. 16 17 18 வந்து சயின்ஸ் மேக்ஸ் தமிழ். 19 20 21 சோசியல் இங்கிலீஷ் தமிழ். 22 23 24 மேக்ஸ் சயின்ஸ் தமிழ். சரியா? 25 26 எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எல்லாமே நான் கொஸ்டின்ஸ் கமெண்ட்ஸ்ல கொடுத்துறேன். இது 10th ஸ்டாண்டர்டுக்கானது. நெக்ஸ்ட் 11th 12th உங்களுக்கு 12 days ஸ்டடி பிளான் இருக்கு. 13 14 15 பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸ் பிசிக்ஸ், இது டே அண்ட் ஆல்டர்னேட்டிவா நீங்க அதை பார்த்துக்கோங்க, உங்க சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும். 16 17 18 வந்து கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்புறம் சிஎஸ் வொகேஷனல் குரூப்னா அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? 19 20 21 கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் தமிழ். 22 23 24 மேக்ஸ் பிசிக்ஸ் லாங்குவேஜ்னா தமிழ் இங்கிலீஷ் பார்த்துக்கோங்க. 25 26 வந்து என்ன பண்றீங்கன்னா அக்டோபர் மந்த் கொஸ்டின் ரிவைஸ் பண்ணிட்டு 29 டைம்ல உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும், அது நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? டன். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு நவம்பர் மந்த் வந்துடும். இது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு நவம்பர் மந்த் வரும்போது 31 வரும்போது நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க, கம்ப்ளீட்டா அக்டோபர் மந்த் போர்ஷனை முடிச்சிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வரும்போது நவம்பர் மந்த் போர்ஷன் மட்டும் நீங்க படிச்சா போதும். உங்களுக்கு செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ஸுக்கு 2 போர்ஷனும் தான் கவர் ஆகி வரும், ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கு 31 இருந்து 31 1 2 பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸ் சோசியல். 3 4 5 சயின்ஸ் மேக்ஸ் தமிழ். 6 7 8 இது வந்து டேட் 6 7 8 சோசியல் இங்கிலீஷ் தமிழ். 9 10 11 பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸ் சயின்ஸ் தமிழ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா சாரி இது 10th நான் போட்டுட்டேன். 11th 12th எடுத்துக்கோங்க அது. ஓகேங்களா? 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? ஸோ 31 1 2 பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸ் பிசிக்ஸ் எடுத்துக்கோங்க.
3-4-5 டேட் 3-4-5 கெமிஸ்ட்ரி பயோ, அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா வொகேஷனல் குரூப் எடுத்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. 6-7-8 பார்த்துட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், தமிழ். 9-10 டேட் பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸ், பிசிக்ஸ் ஆர் லாங்குவேஜ். இது நீங்க கவர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்க முடிச்சிருப்பீங்க. சரிங்களா? டன்னு. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா வாங்க முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும். நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க அக்டோபர் மந்த்ல இருந்து நாளையில இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கல அப்படின்னாலே அக்டோபர் மந்த்லயும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். செகண்ட் மிட் டர்ம் வரும்போது அக்டோபர் மந்த் கொஸ்டின்ஸ் அப்படியே வரப்போகுது. அப்படிங்கும்போது செகண்ட் மிட் டர்ம்ல என்ன பண்ணலாம்? சூப்பரா மார்க் வாங்கலாம். நான் செகண்ட் மிட் டர்ம் அக்டோபர் லிங்க்குக்கான கொஸ்டின் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கமெண்ட்ஸும் தரேன், PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ன நீங்க பண்ணணும்னா டே பை டே ஸ்டடி பிளான் பண்ணும்போது அதையும் நீங்க கவர் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் மினிமம் ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அந்த சப்ஜெக்ட் வைஸ் சொல்லிருக்கேன்ல, கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணிட்டு 1 மார்க்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா பண்ணுங்க. அப்புறம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாம் நம்ம இடையில இம்பார்ட்டன்ஸ் போடும்போது எல்லாமே நீங்க அப்படியே பாத்துக்கோங்க. சரியா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. பண்ணீங்கன்னா டெஃபினட்டா 10th டெஃபினட்டா 450+ டெஃபினட் எடுக்க முடியும். 11th 12th 500+ தாராளமா எடுக்க முடியும். ரொட்டீனா ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் மார்னிங் வந்து சிரமமே படாதீங்க. நாளையில இருந்து ஆரம்பிச்சிருங்க. காலையில 5 மணில இருந்து 6:45 காலையில டைம். நைட் டைம் 9 o'clock இருந்து 11 o'clock வரைக்கும் டைம் இனிமே விடாதீங்க. டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ப்ரிசீஸா யூஸ் பண்ணி சூப்பரா படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? இதன் மூலமா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட கோலை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டீச்சர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.